முதல்ல. ஏன்னா பேப்பர் பழுக்கி போகுது. ரேகா பெயிண்ட் டி லூஸ் லூஸ் கை வலிக்குது. ஹலோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் த கிரேசி கேர்ள் அண்ட் நான் உங்கள் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திங்ஸ் டு டூ when you are bored. உங்களுக்கு இப்போவே ரொம்ப போர் அடிக்கிறது தெரியுது. ஸோ ரொம்ப இருக்காமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து இந்த மாதிரி பழைய நோட்டில் உள்ள அந்த கவர் இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா. நம்ம இதில் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கம் வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஓகேவா? நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் அதை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் அது மேலே வந்து த கிரேசி கேர்ள் அப்படின்னு A4 ஷீட் எழுதி நான் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் இதில் ஃபோட்டோ ஓட்டினாலும் ஒட்டிக்கலாம், இல்லை இது மேலே வந்து ஏதாவது கோட் எழுதினாலும் எழுதிக்கலாம். நான் ஃபோட்டோ ஓட்டலாமான்னு எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டேன். கோமாளித்தனம் பண்ணாத, ஒழுங்காக ஏதாவது எழுதி ஒட்டு அப்படின்னா. பட் நீங்கள் ஃபோட்டோ எழுதி அதில் ஒட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் த கிரேசி கேர்ள் அப்படின்னு எழுதிக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எதுனாலும் அது மேலே ஒட்டிக்கலாம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் அது மேலே ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் அதை கட் பண்ணிக்கிறேன். இதில் டெக்கரேஷனுக்காக நான் ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் அந்த கிரேசி கேர்ள் எழுதுனது நான் அதில் வந்து ஒட்டிக்கிறேன். அப்புறம் டெக்கரேஷன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸை 2 சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ், ஃப்ளவர்ஸ் எதுனாலும் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இதை சும்மா நம்ம எதுலேயுமே தொங்க விட முடியாது, அதனால நான் வந்து இது மாதிரி ஒரு கயிறு வச்சு நான் அது பின்னாடி டாப்பில் செலோடேப் போட்டு அதை ஒட்டிட போகிறேன் இந்த கயிறை. ஸோ நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணி மேலே செலோடேப் போட்டுட்டு அதை செக்யூர் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு செலோடேப் வேணுமோ அதை வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. அண்ட் அவ்வளோதான், நம்ம ஈஸியான ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் ரெடி. நான் இப்போதைக்கு இதை வந்து இந்த பென்சில் மேலே எப்படி தொங்க விட்டுக்கிறேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேலிகிராஃபி. எனக்கு ரொம்ப போர் அடித்தா வேறு ஏதாவது எதுவுமே பண்ண இல்லை அப்படின்னு நான் உடனே கேலிகிராஃபி பண்ணுவேன். ரீசெண்டாக நான் இப்போ கேலிகிராஃபி அப்படி நான் ஒரு அடிக்ட் அப்படி சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இதுக்கு வந்து ஒரு திக்கான ஒரு A4 ஷீட் வேணாம், ஒரு திக்கான ஒரு ட்ராயிங் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இப்படி 2ஆக மடக்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த ப்ரௌன் ஷீட் போட்ட நோட் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி அதை அந்த பேப்பரில் மாற்ற போகிறோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதுக்கு ஃபஸ்ட் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர் கலர், கண்டிப்பாக இதுவும் இந்த வாட்டர் கலர் எல்லா வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் தண்ணியில் டிப் பண்ணி இந்த வாட்டர் கலர் வச்சு அந்த தொட்டுட்டு நான் இப்போ இந்த ப்ரௌன் ஷீட் மேலே கலர் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? என்ன இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேலிகிராஃபி அது வந்து அந்த டிசைன் கரெக்டாக வராது. நான் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ லைட் கலர்ஸாகவே யூஸ் பண்ணுங்கள், டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. லைக் பிங்க், ஒயிட், க்ரீன், yellow, ப்ளூ, இது மாதிரி லைட் கலர்ஸ், ரெட், ஆரஞ்ச், பிளாக் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் டிசைனே ஷேட்டர்ட் ஆயிரும், அது ஒழுங்காக வராது. வாட்டரில் டிப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தண்ணியை ப்ரஷ்ல டிப் பண்ணி ஒரு அந்த பேப்பரில் வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீ வேறு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சேம் ப்ரஷ் யூஸ் பண்ணிடாதீங்க. ப்ரஷ் வந்து இதாக கிளியராக இருக்கணும். அது அப்படியே நான் வந்து அந்த நம்ம கலர் பண்ணி வச்சுருந்தாலும் அது மேலே இப்படி இது பண்ணிக்கிட்டேன். அண்ட் ரொம்ப க்யூட்டாக அந்த அழகாக இருக்கிற ஒரு பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. இது கேமராவில் பார்க்க கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்கும், ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது மேலே நம்ம இப்போ உங்களுக்கு என்ன கேலிகிராஃபி ஆர்ட் வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். நான் நார்மல் இஸ் போரிங் அப்படின்னு எழுதுகிறேன். உங்களுக்கு என்ன எழுதணுமோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். அண்ட் நீங்கள் உங்கள் நேம்ஸ் கூட இதில் எழுதிக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
அண்ட் அதுக்கப்புறம் நான் அதை வந்து கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன். சில இடத்துல இந்த மாதிரி திக்காக எழுதிக்கிட்டு, சில இடத்துல லைட்டாக இருந்தால் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஆக்சுவலி நிறைய கேலிகிராஃபி பண்ணியிருக்கேன். நான் அதை கொஞ்சம் காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். அண்ட் இப்போ நம்ம கேலிகிராஃபி ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி போரிங் பிளாக் கிளிப்ஸ் இருக்கும், குஷி கிளிப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஒயிட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இது மேலே கிளிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒன்று ஆக்சுவலி பண்ணுறது காட்ட மறந்துட்டேன். நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெயில் பாலிஷ், அந்த ஷைனர் இருக்கும்ல, அந்த கிளியர் நெயில் பாலிஷ், அது இது மேலே ஒரு கோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் தலையில் மாட்டும் போது அந்த கிளிட்டர் வந்து வராது. இப்போ நமக்கு ஒரு க்யூட்டான கிளிப் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு கோஸ்டர் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் பண்ணுறதை பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த கார்னர்ஸில் கம் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ரோல் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்படி ரோல் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட எண்டில் வந்து இப்போ நான் கம் ஆட் பண்ணிக்கிறேன். கம் ஆட் பண்ணிட்டு இன்னொரு நியூஸ் பேப்பர் ரோல் இருக்கும்ல, அதை இந்த மாதிரி உள்ளே விட்டு நான் அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி திருப்பி நான் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய கோஸ்டர் வேணுமோ, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். அண்ட் கோஸ்டர்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம வந்து ஹாட்டான மில்க், டீ, காஃபி அதே மாதிரி ஏதாவது குடிக்கும்போது அந்த கிளாஸை வைக்கிறதுக்காக ஆக்சுவலி இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம அழகான கோஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஹைலைட்டர் வச்சு ஒரு ரெயின்போ பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம நோட்ஸ் எடுப்போம் கண்டிப்பாக, அது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக. ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி பிங்க் கலர் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். அது மேலே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஹைலைட்டர் இது பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு கொஞ்சம் மேலே ப்ளூ கலர் ஹைலைட்டர் இது பண்ணிக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம ஹைலைட்டர் பண்ணும்போது ஒரு அழகான, ஒரு க்யூட்டான, ஒரு யூனிகார்ன் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நோட்ஸ் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதால வந்து உங்கள் ஹைலைட்டருக்கு எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு வந்து அது தானாக, இப்போ ப்ளூ கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ அது கூட நான் ஒயிட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து திருப்பியும் ப்ளூ கலராக மாறிடும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் த கிரேசி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.